வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, செங்கல்பட்டு உட்பட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை அண்ணா நகரில் 97 கோடி ரூபாய் செலவில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் புதிய அலுவலக கட்டிடம் திறப்பு. காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர். சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் சந்திப்பு. தேர்தல் கூட்டணி தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல். சவுதியில் நடைபெற்ற விபத்தில் 45 இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பாக அறிவிப்பார் என ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. சென்னை கொளத்தூரில் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எனில் வெற்றி செல்லாது என அறிவிப்பார்களா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. நச்சு வாயுக்களை பரப்பும் குப்பை எரி உலைகளை நிரந்தரமாக தடை செய்து சட்டம் இயற்ற வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் நாளை ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம். வேலைநிறுத்தம் செய்யும் நாளில் சம்பளம் கிடையாது என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வெளிமாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயங்காததால் 22 கோடி ரூபாய் இழப்பு. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாடு கடலோர மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. கடலுக்கு செல்லாததால் தூத்துக்குடி, நாகை, காரைக்கால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 1200 கன அடியாக அதிகரிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை. சபரிமலை சீசனையொட்டி மேல்மருவத்தூரில் 30 ரயில்கள் நின்று செல்லும். தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை. உதகையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான பைக்காரா நீர்வீழ்ச்சியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. வனத்துறை அறிவிப்பு. கார்த்திகை மாத பிறப்பையொட்டி தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். குற்றால அருவிகளில் புனித நீராடி விரதத்தை தொடங்கிய பக்தர்கள். சவுதியில் 42 இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல். இந்திய தூதரக அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான உதவி செய்வார்கள் என்றும் உறுதி. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. வன்முறை தொடர்பான வழக்கில் சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் உத்தரவு. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த கோரி இந்திய அரசுக்கு வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடிதம். உடனடியாக ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்கவும் வலியுறுத்தல். தைவான் கடல் பகுதியில் நீடிக்கும் பரபரப்பான நிலை. படைகளை நிறுத்துவதாக எச்சரித்த ஜப்பான் பிரதமருக்கு சீனா மிரட்டல்.